ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஜீப்ரா படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் மல்டிபிள் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப ஹீரோவான சத்யதேவ் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவர் சூர்யா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பேங்க்கில் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து ஹீரோயினான பிரியா பவானி சங்கரை வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து சுவாதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அதே பேங்க்கில் இன்னொரு பிரான்ச்சில் வந்து வேலை செய்கிறதா வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாதியும் சூர்யாவும் கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு காமிக்கப்படுது. இப்படி இருக்கிறப்ப தான் வந்து சுவாதி வந்து தெரியாதனமாக ஒரு ஃபினான்ஷியல் கிரைமில் வந்து சிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. அது என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து 1 ஹவரில் வந்து 4 lakhs வேணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து சுவாதி வந்து மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவான சூர்யா வந்து அவரோட புத்தி கூர்மை அந்த மாதிரி அவருக்கு பேங்கிங்கில் தெரிஞ்ச அந்த ஒரு மேக்ஸு அதெல்லாம் வச்சு எப்படியோ வந்து 1 ஹவருக்குள்ளார 4 lakhs வந்து புரட்டிடுறாரு. அண்ட் அதே மாதிரி அந்த 4 lakhs வந்து பாதிக்கப்பட்டவங்கள்ட்டையும் தந்து அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அவருக்கு அப்போ தெரியாது. இதனால் வந்து அவருக்கு அடுத்தடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து அவரோட லைஃப்பில் வரும் அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. அண்ட் அதே மாதிரி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி நார்மலாக வந்து அவரோட லைஃப் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் வந்து திடீர்னு டாலி தனஞ்சய் வந்து நம்ம சூர்யா கிட்ட எனக்கு 4 நாளில் வந்து 5 கோடி ரூபா வேணும் அப்படிங்கிற ஒரு ஹை டிமாண்டை வந்து வைக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி எனக்கு நீ இந்த ஃபேவர் வந்து பண்ணி தரல அப்படின்னா உங்கள் அம்மா வந்து உயிரோட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து மிரட்டுறாரு. அண்ட் அதே மாதிரி அவர் டாலி தனஞ்சய் யார், அண்ட் அதே மாதிரி அவருக்கு எப்படி சூர்யா வந்து தெரியும், அண்ட் அதே மாதிரி சூர்யா வந்து எப்படி 4 நாளில் வந்து 5 கோடி ரூபா வந்து புரட்டினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதுக்கு நடுவில் வந்து சத்யராஜ் அண்ட் அவரோட கேரக்டர் இவர் என்ன பண்ணுது, அண்ட் அதே மாதிரி அவர் எப்படி ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியில் என்ன ஆச்சு அண்ட் அதே மாதிரி இவர் அந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு மீதி படமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கடைசியில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நடுவில் வந்து அந்த ஒரு பேங்க் ஹேஸ்ட் வந்து காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன எதுக்கு வருது எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு ஹேஸ்ட் விஷயம் வந்து கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமாகவே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தை வந்து நம்மளுக்கு ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜான்ராவில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுமாதிரி ஓரளவுக்கு நம்மளுக்கு என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதேமாதிரி கிட்டத்தட்ட வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணி என்கேஜ் பண்ணி வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி குறிப்பாக வந்து நம்மளுக்கு கதைக்கு வந்து டேரெக்டாகவே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரே வந்து கதைக்கு டேரெக்டாக வந்துடுறாங்க. ஸோ அது வந்து இந்த படத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு ஒரு சாங்கு அண்ட் அதே மாதிரி ஹீரோக்கு பில்டப் சாங்கு அண்ட் ஹீரோயினுக்கு ஒரு லவ் சாங் அப்படின்லாம் எதுவும் ஒன்று நம்மளுக்கு வைக்காமல் நம்மளுக்கு கிறிஸ்பாக வந்து என்கேஜிங்காக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து ஸ்க்ரீன் பிளே நகர்த்தினதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி குறிப்பாக வந்து சினிமாட்டோகிராஃபியும் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறையா கதாபாத்திரங்கள் வந்து நிறையா ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் குறிப்பாக வந்து சுனிலோட கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான ஒரு கதாபாத்திரம் மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்தை அவர் நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தோட ரைட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மெனக்கெட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா நம்ம சூர்யாவை சுனில் எதிர்க்கிறப்ப அவருக்கு இன்னும் கொஞ்சம் 1-2 சீன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி டாலி தனஞ்சய் அவர் காட்டுறப்பையும் சரி அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ட்ரிம் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி கடைசியில் இவங்க 2 பேரும் ஒன்று சேருது அப்படிதெல்லாம் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்பாக ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அந்த ஒரு எஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி பேங்கிங்கை சுற்றி வந்து என்ன நடக்குது அண்ட் எப்படி வந்து பேங்கிங் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து ஒரு டிஸ்க்ளைமர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது நம்மளுக்கு அதை பார்க்குறப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இதை வந்து பார்த்துட்டு யாரும் இன்ஸ்பயர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு
எண்ணத்தில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க போல். ஸோ அது வந்து ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போர் அடிக்குது, ஒரு பரபரப்பான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்ஸ் வந்து தியேட்டர்ஸில் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வரப்போ நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தில் வந்து மிஸ்டேக்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி சினிமாட்டிக் லைபிலிட்டிலாம் இவங்க எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு புறம் இருந்தாலுமே வந்து ஒரு நீட்டான ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி கிணறை வந்து அவங்க தாண்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். எங்கேயுமே வந்து நம்மளுக்கு போர் அடிக்காமையும் அண்ட் அதே மாதிரி நடுவில் வந்து மொபைலில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணலை. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வாட்சாக இருந்தது எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். உங்களுக்கு போர் அடித்தா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி டாலி தஞ்சன் ஒரு கேரக்டரும் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டான் கேரக்டரில் வந்து வந்திருப்பார். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நியூட்ரல் ஃபேன்ஸும் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு என்ஜாயபிளான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி சத்யதேவ் ஆகட்டும், சுனில் ஆகட்டும், டாலி தனஞ்சய் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.